Hi, hello everyone. நான் உங்க தீபன் from Amirtha Institute. இந்த வீடியோல NEET preparation பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி மூலமா ப்ரிப்பேர் பண்ணலாமா அல்லது ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமா அப்படிங்கிற क्वेश्चन வந்து அவங்க மனசுல வந்து எழுந்திட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோனுடைய எண்டில் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், அப்படி இல்லை கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டடி, அதே மாதிரி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டடிங் இன் த கோச்சிங் சென்டர். இது ரெண்டுத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 5S 5S ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லுவேன். அந்த 5Sம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஹெட் வித் செல்ஃப் ஸ்டடி. இதில் என்ன மெயினான்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். தட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நான் இப்போ தனியாக படித்தால நிச்சயமாக என்னால் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும், NEET 2021 ஐ வில் கெட் எ MBBS சீட் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் எந்தூசியாசமோடு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு லெவலில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் எஸ் இஸ் ஓகே. செகண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு டிவி அல்லது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், மொபைல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க மம்மியும் டேடியும், நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் நாளைக்கு படிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு 5 minutes போய் டிவி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போய் பார்க்குறீங்கன்னா அப்படியே தொடர்ந்து சீரியலை பார்த்து பார்த்து உங்களுக்கு இன்னொரு 10 minutes கழித்து போய்க்கலாம், இன்னொரு 10 minutes கழித்து போய்க்கலான்னு ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பிகம் ஏ டோட்டல் வேஸ்ட் இல்லையா? இதே மாதிரி இந்த இயரே கழிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். யூ மஸ்ட் ஹாவ் த செல்ஃப் கண்ட்ரோல். டிவியாக இருக்கட்டும் அல்லது ஒரு மொபைல் ஃபோனில் சோஷியல் மீடியாவை, ஃபேஸ்புக்கை செக் பண்ணுறேன் சார், இன்ஸ்டாவை பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட டைமிங்கை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி இது பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யூஸ் பண்ண கண்ட்ரோலோடு இருந்தீங்கன்னா ரெண்டாவது எஸ்ஸும் உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம். மூணாவது விஷயம் செல்ஃப் அசஸ்மெண்ட். அதாவது நம்மளால் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும், இந்த ஃபிசிக்ஸில் அல்லது இந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை கரெக்ட் பண்ணோம்னா நம்ம இவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ த தேர்ட் எஸ். நாலாவது எஸ் என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன். திட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஏன்னா உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டே யூ ஹாவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து புகழ்ன்றதுக்கு வேற யாரும் புதுசாக வரமாட்டாங்க. நம்ம சாதனை பண்ணுற வரைக்கும் நம்மளே நாமே புகழ்ந்துக்க வேண்டியதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எவ்ரிடே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வில் பி அ டாக்டர் பை நெக்ஸ்ட் இயரில் நான் வந்து டாக்டர் ஆகிடுவேன் இந்த சேம் டைமில் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக என்னால் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசமோட எனர்ஜியோட நீங்கள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு வேகம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது, செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அஞ்சாவது எஸ் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் இல்லைன்னா எங்கேயுமே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ஸோ இந்த 5Sம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் செல்ஃப் ஸ்டடி. சரி சார், பிளானிங் யார் சார் போடுவா, எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணுறது, செல்ஃப் ஸ்டடியில் நானே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிளானிங்லாம் வெரி சிம்பிள். அந்த பிளானிங்கை நாங்களே என்னோடய யூடியூப் சேனல்லே நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் இன்னும் ஒரு 8 months எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் போட்டு கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ நீங்களே வந்து பிளானிங் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இப்படி இருக்கும் போது ஸோ 8 monthsனால் 6 monthக்குள்ளே ஒரு ஃபுல் ஸ்டடியும், 2 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு ரிவிஷன் ஒரு 6 or 7 times வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு டெரைவ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான். இந்த பிளானிங்கிறது ஈஸியான ஒன்று தான். அது நம்ம சேனல்லே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ
செல்ஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பிளானிங் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிளானிங் அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் என்ன ஆக முடியும், நம்ம நீட் 2021 சீட் வந்து வாங்க முடியும். சரி, நெக்ஸ்ட்டு என்ன சார் இவங்களுக்கு ட்ராபேக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் செஷன். அதாவது இப்போ ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து செவரல் பேப்பர்ஸை வந்து டீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணி அதில் கொஷின்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. பட் ஆனால் இங்கே அது மாதிரி இருக்காது. இவங்களே தான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பேப்பரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான செலெக்ஷனை பண்ணுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயந்தான் இந்த செல்ஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டெஸ்டிங் ப்ராசஸை வந்து இன்னும் ஒரு எளிமையாக படுத்துறதுக்காக நம்ம சேனலில் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்டிங் எல்லாமே வந்து ஒரு மொபைல் ஆப்பில் ரன் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மொபைல் ஆப்லேயே எல்லா டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. அப்போ அந்த செல்ஃப் ஸ்டடி பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரும் நீங்களே வச்சுக்கிறது, அப்புறம் அதை அட்டன் பண்ணும் போது நீங்களே மார்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸை நீங்களே செக் பண்ணணும். அப்போ இந்த சொல்யூஷன்ஸை செக் பண்ணும்போது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத வந்து அட்டன் பண்ண பீப்புளே அசஸ் பண்ணுறதை விட இன்னொருத்தர் அசஸ் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பில் நம்மளோட ஆப்பே வந்து கம்ப்யூட்டரே வந்து டெஸ்ட் பண்ணி உங்களோட கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு முன்னாடியே நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம். அட் த எண்ட் ஆஃப் த கொஷின் அந்த கொஷினை நீங்கள் ஃபினிஷ் பண்ணோன்னே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, அப்புறம் வந்து சொல்யூஷன்ஸ் என்ன இருக்குது, ஆக்சுவல் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் அதிலே மார்க் பண்ணி காமிச்சிரும். ஸோ தட் வில் பி வெரி ஈஸி இல்லையா? ஸோ அதுக்கான பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே வந்து அந்த மொபைல் ஆப்பினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ உடனே வந்து அந்த டெஸ்டிங் செஷனை என்னால் கொண்டு வர முடியாது. இட் மே டேக் ஏ மந்த், ஒரு மாதம் ஆகும். அண்ட் தென் கம்பேரிசன் ஆஃப் மார்க்ஸ். அதாவது இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் சாப்டர் படிக்கும் போது ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருவீங்க. அட் த எண்ட் நீங்கள் வந்து மொக் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இந்த மொக் டெஸ்ட்டில் நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது ரிலேட்டிவ் மார்க்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் ஆஃப் மார்க்ஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்கோரிங் உங்களுக்கு தெரியணும். அது வந்து இவங்களுக்கு கிடையாது செல்ஃப் ஸ்டடிக்கு. ஸோ இந்த ஆப் வந்துருச்சுன்னா அந்த ஸ்கோரிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த விஷயங்கள் இதெல்லாம் ட்ராபேக்ஸு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் இந்த செல்ஃப் ஸ்டடி மூலமாக சக்ஸஸ் ஆகி எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சவங்களோட எண்ணிக்கை வெறும் 1லேருந்து மேக்ஸிமம் 2% தான் இருக்குது. பட் ஐ ஹோப் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பட்சத்தில் அப்கமிங் இயர்ஸில் மெனி செல்ஃப் ஸ்டடி பீப்புளும் வந்து நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், முன்னாடி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டடி பார்த்துட்டோம் இல்லையா? அது இப்போ கோச்சிங் சென்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக அவங்களே பண்ணிடுவாங்க டீச்சர்ஸு. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸி. பட் எஸ், தெர் இஸ் எ பிக் டிஸ்அட்வான்டேஜ். என்னென்னா டிஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த கோச்சிங் சென்டர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் போது அந்த சென்டருக்கு போயிட்டு வரதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டயர்னஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் எ பிக் டிஸ்அட்வான்டேஜ். அண்டு இங்கே என்னென்னா இன்னொரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டவுட் கிளியரன்ஸ் செஷன். அதாவது நீங்கள் இப்போ படிக்கிற கான்செப்டில் அப்போ வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய செஷன்ஸ் வந்து இருக்கும். அண்டு மைனஸ்ன்னு பார்க்க போனால் அந்த டிஸ்டன்ஸ் தான். சரி சார், இப்போ போய் ஹாஸ்டலில் போய் நான் அக்காமடேட் பண்ணலாம், பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹாஸ்டலும் இப்போதைக்கு ப்ரிஃபரபுளான ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த COVID-19 வேறு பரவிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷனில் ஹாஸ்டல்ஸ்லாம் பொதுவாகவே இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான பெட்ஸோடு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரிஃபரபுளான ஆப்ஷன் இந்த டயத்தில் கிடையாது. அநேகமாக இந்த COVID-19லாம் மறைஞ்சிச்சுன்னா சரி, இப்போ மூவ் ஆன பிறகு அதுக்கே இந்த அகாடமிக் இயர் டோட்டலாக ஸ்பெண்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது. ஸோ விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? இது யாருக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே போன வருஷம் படிச்சிருப்பாங்க, அவங்க ஸ்கூல்லையோ அல்லது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு புக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் ஹேண்ட். அண்ட் ஆல்சோ
யூடியூப்லேயும் அதர் சோஷியல் மீடியாலையும் அவங்க ஆன்லைன் ரிசோர்ஸஸை பார்த்து ஒரு டவுட்ஸையோ இதையோ கிளியர் பண்ணிக்க முடியும். அப்போ இவங்க வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடியை ப்ரிஃபர் பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு நான் சொன்ன 5 எஸ்ஸும் இருந்தால். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம், அது இருக்கணும். இந்த விஷயம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பண்ணலாம். அண்ட் மஸ்ட் ஸ்டடி இந்த பர்சன்ஸ் எல்லாமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அம்மா அப்பாவோடைய முகத்தை பார்த்தாவது நம்ம எப்படியாவது இந்த வருஷமாவது சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து உங்கள் மனசில் வரணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும் போது உங்கள் மனசில் வந்து இந்த வருஷம் நம்மளுடைய அம்மா அப்பாவுக்காவது சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பட் ஷுட் நாட் கான்சர்ன் அபவுட் அதர் மேட்டர்ஸ். இப்போ வீட்டில் வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். மாமா வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கோம். அதுலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. உங்களுக்கு வேலை என்ன, படிப்பு மட்டும்தான் இந்த வருஷம் பூரா, இன்னும் ஒரு 7-8 மாதம் தான். ஸோ அதை பற்றி மட்டுமே நீங்கள் கான்சன்ட் பண்ணணும், அதர் மேட்டர்ஸில் நீங்கள் என்ட்ரே ஆகக்கூடாது. யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் ஒன்லி. அண்ட் மோட்டிவேஷன் இஸ் எசென்ஷியல். ஸோ மோட்டிவேட் நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போ ரிப்பீட்டர்ஸ் வந்து சில பேர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நான் சொன்ன அந்த 5 எஸ்ஸும் இருந்துச்சுன்னா. ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் சில கான்செப்ட்ஸ் வந்து புரியாது அவங்களுக்கு. எஸ், தே எசென்ஷியலி நீட் எ டியூட்டர். அப்போ அதில் சில பேர் எக்ஸப்ஷன்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் வந்து இருக்கலாம். அப்போ அவங்க வந்து செல்ஃப் ஸ்டடியை ஃபாலோ பண்ணலாம். அந்த 5 எஸ்ஸும் உங்களுக்கு பொருந்துனுச்சுன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் மெயினாக இருந்துச்சுன்னா. இப்போ இந்த டியூட்டரோட எசென்ஷியல் நிச்சயமாக ஃப்ரெஷர்ஸுக்கு உண்டு. நீட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இயர் பாசிபிலிட்டி ஆஃப் டைரக்ட் கிளாஸஸ் வந்து கிடையாது. பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையும் கிடையாது. அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் எக்ஸாமினேஷன். அண்ட் மே விட்டு ஜூன் ஆர் ஜூலையில் வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம் இருக்கும். அப்போ என்ன பெருசாக நம்ம படிச்சிட முடியும் இல்லையா? இப்போலேருந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி த்ரூ ஆன்லைன் கிளாஸஸ். சரி, இந்த ஆன்லைன் கிளாஸஸாவது நல்லா நடக்குதா சார்னா, நிறைய ஸ்கூல்ஸில் ஒரு கம்பேட்டிபிளான மோடில் அந்த கிளாஸஸை கொண்டு போகலை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐ வாஷ் மாரி நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியும் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலை. ஸோ ஹைலி ப்ரீமியம் கோச்சிங் சென்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த இதுக்கு போகலாமா சார்? நிறைய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல நீட் கோச்சிங்காக. ஸோ வி வில் சூஸ் ஸோ அண்ட் ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரீமியம் கோச்சிங் சென்டர்ஸில் போனால் என்ன ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிளாஸஸ் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கேரி ஆன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹிந்தி புரியாது, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க கிளாஸஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஹிந்தி புரியாதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி வந்து இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாயிரும். பார்த்திங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் அந்த கோச்சிங் சென்டரில் போய் சென்டருக்கு போகலை, ஆன்லைன்லேயே ப்ரிப்பேர் பண்ணால் கூட அவங்க வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கிளாஸ் எடுக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புவர் ஆகிடுது. ஃபிசிக்ஸ்லேயோ அல்லது கெமிஸ்ட்ரிலையோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் எனக்கு வராது சார் அப்படிங்கிறாங்க. என்னென்னா கிளாஸஸ் வந்து அங்கே வந்து எனக்கு புரியல சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதுதான் மேஜரான ட்ராபேக் வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்குது. ஸோ நாங்கள் என்னோட ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளாஸஸ் வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வி ஆர் ரன்னிங் த ஆன்லைன் பயாலஜி கோர்ஸ். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆன்லைன் நீட் பயாலஜி 2021க்கான கோர்சஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா யூ கேன் வாட்ஸ்அப் அஸ் ஜாயின் ஆன்லைன் நீட் 2021-22 கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை. ஸோ வாட் த ரெஃபரன்ஸ், ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ரிப்பீட்டர்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில் இருக்கும். இருந்த போதிலும் உங்களால் அந்த 5 எஸ்ஸையும் உங்களால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும், பிளானிங் ஆஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூஷனை பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டடி ஆன்லைன், அதாவது செல்ஃப் ஸ்டடியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்காது. தே நீட் எ சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிளானிங்குமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நிச்சயமாக தேவை.
அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஆன்லைன் கோச்சிங்கை வந்து எடுத்துக்கிறது த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.